புத்தக வெளியீடுகள், தமிழை வாழும் மொழியாக நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள், மொழி சார்ந்த பிரச்சனைகளை அரசிடம் எடுத்துரைத்தல் ஆகியவை கழகத்தின் முக்கிய செயல்பாடுகள் ஆகும். அந்த வகையில் இந்திய சமூகத்தில் சாதனைகள் பல புரிந்த ஒரு சாதனை பெண்மணி இன்று கௌரவிக்கப்பட இருக்கின்றார். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள இதோ ஓர் அறிமுகம். இவர் 1967 தாய்சேய் நல மருத்துவ அதிகாரியாக பணியாற்றினார். 1979 சிங்கப்பூர் ராமகிருஷ்ண சங்கீத சபாவின் இசை இயக்குனர், சுகாதார அமைச்சின் பள்ளி சுகாதார சேவைகளின் இயக்குனராக பணியாற்றியுள்ளார். மான்ஃபர்ட் தொங் பராமரிப்பு இல்ல நிர்வாக இயக்குனராகவும் பணியாற்றியுள்ளார். தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகத்தின் துவக்க கால வளர்ச்சிக்கு அதிகம் உழைத்தவர். நாட்டியத்தை முறைப்படி 1949 ஆண்டு இந்தியாவில் பயின்ற முதல் சிங்கப்பூரரான இவர் பானாட்டிய கலாபூஷணா, நாட்டிய அரசி, நாட்டிய மணி போன்ற பல விருதுகளை பெற்றவர். சிங்கையின் ஒளிபரப்பு வாரியத்தின் இந்திய நிகழ்ச்சிகள் ஆலோசனை குழுவின் ஆலோசகராக செயல்பட்டவர். கலை, சமூக பணி மற்றும் சுகாதாரத்துறையில் பல முன்னேற்றங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர். தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகத்தின் ஔவையார் விருது 2015 பெறுபவர் மருத்துவர் உமாராஜன். நம் சிறப்பு விருந்தினர் திரு ஆர் ரவீந்திரன் அவர்களை மேடைக்கு மீண்டும் அன்போடு அழைக்கின்றோம். இப்போது ஔவையார் விருது பெறவிருக்கும் மருத்துவர் உமாராஜன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.